அனுபவம் போதும். எதிரியின் சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்குற தேவ பிரசன்னம் அளவில்லாமல் மத்தியில இறங்கி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. வெக்கத்துக்கு பதிலா லட்சைக்கு பதிலா இரட்டத்தனையான பலனை கொடுக்கிறவர். ஓ ஜீசஸ், yes Lord, yes Lord, yes, 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 yes. நன்றி. yes, 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 yes. உறைந்த மலையோ ஷானோ Father, yes, yes, yes Father, yes Lord, yes Lord. Rasema atya rafrahame hasya tya tudiyum ganam duyole umakke. Hallelujah, தொடர்ந்து நீங்க கிரியை செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்க நாங்க வந்திருக்கிறோம். ஆவியானுடைய தொடர்ந்து அசைவாடுதலுக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்துக்கங்க. ஒரே ஒரு தடவை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மகிமை மாட்சி மாவேந்தன். சொல்லுங்க. மகிமை மாவேந்தன் உமக்கே துதியும் சொல்லுங்க நல்லா. துதியும் கனமும் உமக்கே. நல்ல கையை தட்டி நன்றி எல்லாரும் சொல்லுங்க. நன்றிப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர் என்னோடு பேசின இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்ன ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவ பலன் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. காட் ஸ்ட்ரென்த். சரியா? வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது. என்னை பலப்படுத்துகிற இந்த வேர்டை தான் ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் ஏவினார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னதான் பலன் உண்டு. காட் ஸ்ட்ரென்த், தேவ பலன். நீங்கள் பழைய ஏற்பாடு நாட்களில் ஒரு சம்பவத்தை உங்கள் கண்முன் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எத்தனை பேர்? எத்தனை நாட்டு? யாரெல்லாம்? செயின் மலை தேசத்தார்னு நீங்கள் பின்னாடி வரும்போது பார்க்க முடியும்.
அப்போ ஒரு ஒரு ராஜாவுக்கு விரோதமாக எத்தனை பேர் கூடி வராங்க? ஆமாம். அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக சுய பலத்தை சார்ந்தா என்ன செய்ய முடியாது. இந்த ராஜா பேர் யூதா, யோசபாத், சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனாலும் ஆவியானவர் இதில் ஒரு சில காரியங்களை என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணினார். உடனே இந்த 3 படைகளும் வருதுன்னொடனே அவர் சோர்ந்து போகலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்தில், அது ஊழிய பாதையாக இருக்கலாம், இல்லை ஆண்டுக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், வாட் எவர் மேபி, நம்ம என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஆனால் இங்கே யோசபாத் என்ன செய்கிறாரு? உடனே வாசிங்க பார்க்கலாம், 2-3 வாசிங்க. அதில் 3-4 வாசிங்க. என்ன செய்கிறாரு? ஒருவேளை ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாம் ஃபாஸ்டிங் போட்டுருவோம்ப்பா. உங்களுக்கு எதிர்த்து வருகிற சூழ்நிலையாக இருக்கலாம். இட்ஸ் அ ப்ராஃபஸி. இன்னைக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக இந்த வேர்டு அதிகமாக எனக்குள்ளே திணிச்சுக்கிட்டே இருந்தார். இதுதான் நீ பேசணும், இதுதான் வர்றவங்களுக்கு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அந்த இடத்துல ஒரு திகில் பயம் இருந்தாலும் ஒன்றை என்ன பண்ணுறாரு? நான் ஃபாஸ்டிங் போட்டுருவோம்ப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக என்ன காரியங்களுக்கு பயந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்கார்ந்துருந்தாலும் சரி, இனி நான் ஓடிடுவேனா? இனி யுத்தம் பண்ண என்னால் முடியுமா? கடைசி வரைக்கும் ஆண்டருக்காக நின்றுவேனா? பல கேள்வியோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஃபாஸ்டிங் போடுங்க. ஹல்லேலூயா. உடனே சொல்கிறார். அங்கே வந்துட்டாங்க எல்லாருமே. என்ன செய்கிறாங்க? எல்லாரும் கூடி என்ன செய்கிறாங்க? உபவாசிப்பதற்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. உடனே அடுத்து நீங்கள் வாங்கலாம், 10ஆம் வசனத்துக்கு வாங்க. அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனம். தீமை செய்கிறாங்கப்பா. என்ன செய்கிறாங்க? நன்மைக்கு தீமை செய்கிறாங்க. ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாக அப்படி செஞ்சிட்டு இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட போய் முறையிடாதீங்க, சரியா? அவங்ககிட்ட போய் யுத்தம் பண்ணாதீங்க, அவங்ககிட்ட போய் போராடிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு எழுதி வைத்த ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தான் முறையிடுறார். ஆண்டவரே, இவங்களை தப்பிக்க வச்சதே நீங்கள் தானே, ஆனால் இந்த கூட்டம் என்ன செய்து இப்போ எங்களுக்கு விரோதமாக வந்து நிற்குது, எங்களுக்கு விரோதமாக வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க, 12. நீங்கள் இறங்க மாட்டீங்களாப்பா? என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? அந்த வேர்டை நான் அண்டர்லைன் பண்ணேன். இவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியலப்பா. இந்த வியாதிக்கு முன்னாடி என்னையால் நிற்க முடியல. இந்த சூழ்நிலைக்கு முன்னாடி என்னையால் என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. பலன் இல்லைப்பா. மனுஷன்ட்ட பேசாதீங்க. மனுஷன்ட்ட போய் எல்லாத்தையும் என்ன செய்யாதீங்க? சொல்லாதீங்க. எனக்கு அது முடியல, இது முடியல, ஏதாவது உதவி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. என்ன செஞ்சிடாதீங்க. ஒருவேளை ஜெபிக்கிறவங்க உங்கள் மேலே கொஞ்சம் அக்கறையாக இருந்தாங்கன்னா யூ கேன் ஷேர் லிட்டில், கொஞ்சமாக என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் எல்லாத்த விட அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி பழகணும். நீங்கள் இறங்குங்கப்பா, இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி நிற்க எனக்கு பலன் இல்லைப்பா, இறங்குங்கப்பான்னு சொல்லி என்ன செய்கிறாரு? கதறாரு. அந்த இடத்துல யோசபாத் கதறார். உடனே அந்த இடத்துல ஒரு வேர்டு வருது. வாசிங்க, ஒரு 14-15 வாசிங்க பார்க்கலாம். யஹாசியேல் மூலமா என்ன செய்றாரு? ஆவியானவர் ஊற்றப்பட்டு அங்க ஒரு ப்ராஃபஸி வருது. அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்றாரு? உபவாசம் பண்றாரு. உபவாசம் பண்ணி தேவனுக்கு முன்பாக முறையிடும் போது அவர் வார்த்தையை கண்டிப்பாக கொடுப்பாரு. பிரதர், நீங்கள் சரியாக உபவாசிக்கலை,
சரியா பாதத்தில் இல்லை. அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள, அந்த வியாதியை மேற்கொள்ள, வாட் எவர் மேபி, இன்னைக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமா பல வகையில பிசாசு கண்ணி வைக்கிறான். பல வகையில பரிசுத்தத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர்கிட்ட வரும்போதும் கேட்டுட்டு வந்தேன், பரிசுத்தம் இல்லாம இனி ஊழியம் செய்ய வச்சிடாதீங்க. பேச அதுதான். வித்தவுட் ஹோலினஸ் அவருக்கு என்னதான் நான் ஊழியம் செஞ்சாலும் அது புரோஜனமற்றதா மாறிடும். இன்னைக்கு நிறைய பெருகிருச்சுல. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன், இன்னைக்கு ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் எங்கேயுமே கொண்டு போயிடாதீங்கப்பா. அதுக்கு வீட்டில் கூட ஜோமனிட்டு அப்படி படுத்து போயிடலாம். இப்படி கேட்கும்போது அவர் விட்டுருவாரா? வாழை வச்சு யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. என்ன செய்வார்? வாழை வச்சு யூஸ் பண்ணுவார். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, உடனே ஹோலி ஸ்பிரிட் ஏவி ஒரு மனிதன் மூலமா வருது. அல்லேலூயா. பயப்படாதப்பா, போ. அதுல ஒரு வேர்டை சொல்றாரு, யுத்தம் யார் இது? 15 வாசிச்சிருங்களேன் அதை. கேளுங்கள், பயப்படாமலும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனித பலத்தை சார்ந்து கொள்ளாம, ஏன் பலத்தை சார்ந்து கொள்ளாம, எல்லா பலனும் போயிட்டுப்பா. உங்க பலனை சார்ந்து கொள்றோம்னு சொல்லும் போது அங்க வேர்டு வருது. நான் யுத்தம் அவருடையதுன்னா என்ன அர்த்தம்? நான் பார்த்துக்கிறேன்ப்பா. கையை கொடுத்து சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா, முடியாது 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 உம்மை பிரிந்து எதை சேகாரா Ura hapara satala, ura gaman mahose atia, rihama sera oh, yes, yes, yes. எல்லா ஸ்பிரிட் இன் டார்க்னஸ் எல்லாம் அந்த நாளில் விலகிறதற்கு நன்றி. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா, முடியாது முடியாது. திராட்சை செடியே உம் கொடி நான், திராட்சை செடியே உம் கொடி நான், உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் பலன் தருவே. உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் கனி தருவே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா, முடியாது முடியாது. குயவன் நீ களிமண்ணா, குயவன் நீ களி
கையை தட்டி நன்றி. நான் அப்படியே இந்த வேர்டை தியானிச்சுட்டே இருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை 10 இடம் இந்த பாட்டை பாடிட்டே இருந்திருக்கேன். அதை ஆவியானவர்டே இந்த செய்தியை கொடுத்துருக்கிறேன். அந்த பாட்டை முதலையும் பாட வச்சிருந்தா. அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தை நம்ம என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும். இந்த இடத்துல யோசபாத்தை தெளிவாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அது பாவ சோதனையாக இருந்தாலும் சரி, பிரதர் இந்த கடைசி காலத்தில் என் பாவ சோதனையை மேற்கொள்வதற்கு 100% அவர் பலனை சார்ந்தாதான் முடியும் பிரதர். வித்தவுட் ஹிஸ் பிரசன்ஸ் வாழவே முடியாது. பாடிடலாம், பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனால் பரிசுத்தமாக வாழணும்னா இந்த ஊழிய பாதையில் நான் அறிந்து கொண்டது 100% அவர் பலன் வேணும். சொல்லுங்க, 100%. அவருடைய பலன் இல்லாமல் வாழ முடியாது. அது பரிசுத்த வாழ்க்கை ஆனாலும் சரி, என் உலகத்தில் நான் ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, 100% அவர் பலனை நம்ம என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இடத்துல உடனே யோசபாத்துக்கு வார்த்தை வருது. அல்லேலூயா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்றார். அந்த வார்த்தை நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது, அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கும் போது அதை என்ன செய்யணும்? நான் பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. அந்த ரேமாவை நான் பிடித்து கொண்டு அதுக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் ஓட்டத்தை ஓடும்போது அந்த வார்த்தை என்ன செஞ்சிடும்? எனக்கு ஜெயத்தை கொண்டு வந்துடும். ஏன்னா வார்த்தைக்கு முன்னாடி, தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு முன்னாடி எந்த வல்லமைகளும் நிற்க முடியாது. அவர் சொல்லிட்டாரா, உங்க வாழ்க்கையை நான் பார்த்துக்கிருவேன், நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். ஒரு வசனத்தை குறித்து பேசி உங்களை படிக்க வச்சிட்டு இருக்கிறாரா? ஒரு வசனத்தை குறித்து பேசி உங்களை ஒரு ஊழிய பாதையில நடத்திட்டு இருக்கிறாரா? அதுக்கு விரோதமா பல கூட்டம் எழும்பலாம், அதுக்கு விரோதமா பல காரியங்கள் சம்பவிக்கலாம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் பலத்தை சார்ந்திருக்கிற உங்களுக்கு அவருடைய பலன் வெளிப்படும். அவரை சார்ந்திருக்கிற உங்களுக்கு அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அவர் மட்டும்தான் நம்மளை நடத்த முடியும். அல்லேலூயா. இந்த நாளில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே ஏன் பலத்தை இல்லை, உங்க பலத்தை சார்ந்து கொள்ளுகிறேன். இப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்டவொடனே அவர் சும்மா இருக்கல, யுத்தத்துக்கு என்ன செய்யறாரு? ரெடியாகி போறாரு. ரெடியாகி போயிட்டு முன்னாடி என்ன செய்யறாரு? துதி செய்யறவங்களை என்ன செய்யறாரு? முன்னாடி விடுறாரு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, உன் மாம்சத்தை முன்னாடி வைத்தா ஜெயிக்க முடியாதுடா. உன் மாம்ச பலத்தை முன்னாடி வச்சேன்னா ஜெயிக்க முடியாது. உன் பண பலத்தை, உன்னுடைய பேக்ரவுண்ட, உன் மாம்சத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதர் பலத்தை. எனக்கு அந்த அரசியல்வாதி தெரியும், இந்த அரசியல்வாதி தெரியுயா, யாரு தெரிஞ்சாலும் இயேசு தெரியணுயா. ஹல்லேலூயா. இயேசு தெரியணுயா. அப்போ ஆராதிக்கும் பொழுது இன்னைக்கு கடமைக்கு ஆராதிச்சிடக்கூடாது. அதுல சொல்றாரு, மகத்துவங்களை துதிக்கும்படி. அப்படின்னா யூ ஆர் த லார்ட் ஆல்மைட்டி. உம்மால முடியாதது எதுவுமே இல்லப்பா. நீர் ஆராதனைக்குரியவர். எல்லாவற்றையும் உண்டாக்கின தகப்பன் நீதான். ஆதியும் அந்தமும் நீங்க தான்ப்பா. அல்பா ஒமேகா நீங்க தான். நீர் சர்வ வல்லவர், நீர் எல்லா துதிக்கும் பாத்திரர்னு சொல்லி அவர் மகத்துவங்களை சொல்லி என்ன செஞ்சாங்க? துதிக்கிறாங்க. சண்டை போடுறவங்க எல்லாம் பின்னாடி நின்னுக்கங்கப்பா. இந்த யுத்தம் கர்த்தருடையதா இருக்கணும்னா உன் மாம்சம் முடியவே முடியாது. என் பரிசுத்த வாழ்க்கையிலையும் நான் அப்படி இருந்துருவேன், இதுல விழமாட்டேன், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், நான் அவ்வளவு இல்லை இல்லை. நான் ஒரு ஆளை குறை சொல்றதுக்கே ரொம்ப யோசிப்பேன். ஏன் தெரியுமா? நான் நிற்கிறதே ஒரு பலன். கடைசி வரைக்கும் இது இருந்துடணும், நிற்க வச்சிருவார். அதான் சொல்றார், நிற்கிற நீ கேர்ஃபுல்லா இருந்துடா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நிற்கிற நீ விழுந்து விடாதபடி அப்படின்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? நீ நிற்கிறது என் பலத்துல நின்றுட்டு இருக்கிற தம்பி. நீ விழாம இருக்கணும்னா என் பலன் உனக்கு தேவை இருக்கு. என் பலன் இல்லாம உன்னையால நிற்க முடியாது அப்படின்னு சொல்ற. ஹல்லேலூயா.
முன்னாடி துதிய அனுப்புறார். இன்னைக்கு துதி என்ன செய்யும் தெரியுமா? நேரடியா இருக்கிற தடையும் உடைக்கும். அன்விசிபிள், என் பார்வைக்கே தெரியாம வானமண்டலத்துல பொல்லாத சேனைகள் நமக்கு ரோதமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்துக்கு ரோதமா, நம்ம செய்யற தொழிலுக்கு ரோதமா, ஊழியங்களுக்கு ரோதமா. உண்மையா அவருடைய மகத்துவங்களை சொல்லி என் மாம்ச புயத்தையோ பலத்தையோ சாராம அவருடைய பலத்தை சார்ந்து உபவாசித்து ஐயான்னு சொல்லி கையை உயர்த்தி அவரை ஆராதிக்கும் போது அளவில்லாத அவருடைய மகிமை வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. யுத்தம் அவருடைய யுத்தமா மாறிடும். அவர் செயல்படுறதை நீங்க பார்க்க முடியும். சில நேரம் அப்படி இதை வச்சுட்டு பாட மட்டும் செய்யும் பாரு, சில நேரம் ஜோமனும் பாரு, சில நேரம் இதுலயே வச்சிருப்பாரு. எப்படி வச்சிருக்காரோ அப்படி போனோம். பாடும்போது நமக்கு தெரியாமலே அங்கங்கே ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பான். இவனை இதுல அடிக்கணும், இந்த குடும்பத்தை இதுல தாக்கணும். நமக்கு அதான் இதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் பார்வைக்கு தெரியாம பல காரியத்தை அவன் செஞ்சிட்டு இருக்கான். அந்த கிரியைகள் அழிக்கப்படணும்னா மகத்துவங்களை சொல்லி துதி. அல்லேலூயா. மகத்துவங்களை சொல்லி துதி. அந்த துதி என்ன செய்யும்? அவர் இறங்கி வர செஞ்சிடும். அல்லேலூயா. அவர் இறங்கி வரும்போது என்ன செய்யுது? சூழ்நிலையே பயந்துட்டு, சூழ்நிலையை கண்டு பயந்த யோசபாத் உபவாசித்து ஒப்பு கொடுத்து அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பயணித்து கர்த்தருக்கு துதியை ஏறெடுக்கும் போது அங்க சூழ்நிலை பயந்து, சூழ்நிலை அங்க என்ன நடக்குது? சூழ்நிலைக்குள்ளேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாத்தி மாத்தி சண்டை போடுறதுக்கு அங்க ஆண்டவர், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இவங்க போய் சண்டை போட்டு தம் பலத்தெல்லாம் வேண்டாம், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு, அவங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டு, மாத்தி மாத்தி அடிச்சு எல்லாம் ஓடிட்டாங்க. அல்லேலூயா. அவர் செயல்படுவதற்கு என்னை விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம் அவசியமா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடம். இந்த பாட்டை பாடும்போதே எல்லைகள்ல குடும்பங்கள்ல ஆவியானவர் ஒரு சில காரியங்களை செய்ய போறேன்னு சொல்ற. இந்த பாடலை உண்மையா நீங்க கையை தட்டி ஆவில நிரம்பி நீங்க பாடும்போது அளவில்லாத தேவ மகிமை உங்க எல்லைகள்ல குடும்பங்கள்ல இன்விசிபிள் அவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்னு சொல்லி ஆவியானவர் ஏவுகிறார். இந்த பாடலை நான் நினைச்சிட்டு வரல, இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஆவியானவர் இந்த பாடலை எனக்குள்ள வைக்கிறார். நல்ல கையை தட்டி உண்மையாய் நீங்கள் ஆராதிக்கும் போது நிச்சயமா எப்படி அங்க யோசபாத்துக்கு முன்னாடி அந்த அவனுடைய கிரிகள் அழிக்கப்பட்டதோ, உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற செய்வன ஆவிகள், உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகள், உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் எத்தனைப்படுகிற காரியங்கள், ஊழியங்களுக்கு விரோதமாய் வளர முடியாதபடி ஆவிக்குரிய அவனுடைய தந்திரங்களை கத்த நிர்மூலமாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வல்லமை உள்ளவராக கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோ. நல்ல கையை தாட்டி யாஸ் யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. நல்ல கையை தாட்டி யெகோவா ஈரே, நல்ல நல்ல எல்லாமே பார்த்து கொள்வி. கலந்தலப்பா நல்ல நல்ல யாஸ் 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 யாஸ். ஓ ஜீசஸ். கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நல்ல கையை தட்டி யாஸ். ஓ ஜீசஸ். கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா
அப்பா ஸ்தோத்திரமே இயேசு நாமம். Yes, yes. உண்மையா பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி அப்பா இயேசு நாமம் நல்லா. Yes, yes. ஓ ஷாபா பா ரா கா பா 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 பா. எல்லா பலவீனம் படுத்துகிற ஆவி, ஓ சாந்தா ரசே ரோ, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா போராடுகிற ஆவிகள் செயலிழக்கப்படுவதோ. யுத்தம் கர்த்தருடையது. Yes, ஆவினாலேயே ஆகும். Yes. ஓ ரா வா வா ஷே பா பா பா. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா, நாங்க கலங்க மாட்டோம். ஓட்டத்தை தொடங்கினவர், முடிவு வரையும் நடத்த வல்லமை உள்ளவர். துவக்கம் நீங்கதான், முடிவு நீங்கதான். அப்பா, 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 Jesus. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். எல்லைகளில் ஒரு சமாதானம், குடும்பத்தில் ஒரு சமாதானம். இருளின் வல்லமைகள் குடும்பங்களை விட்டு வெளியேறு. குடும்பங்களை அலக்களிக்கிற ஆவிகள் செயலிழக்கப்படும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரமே அப்பா. நல்ல வாய திறந்து yes, 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 yes. ஒரு வழியா வர்றவன் 7 வழியா ஓடச் செய்யும். Yes, 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 yes. மறைமுகமா கண்ணியை கரிப்புண்டு போவதா, மறைமுகமா வச்சிருக்கிற கண்ணிகள் மறைமுகமா invisible. Yes, right now. Yes, free in the name of Jesus. Yes. நல்ல கையை தட்டி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. யுத்தம் உங்களுடையது, யுத்தம் உங்க இதுப்பா. நல்ல கையை தட்டி நன்றி அப்பா, 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 அப்பா. எஸ், நாங்க நிர்மூலமாகாதிருப்பது உங்க கிருபை. நாங்க நிர்மூலமாகாதிருப்பது உங்க கிருபை. கிருபை போதும்பா. எஸ், எஸ், எஸ். உயிரடையட்டும், செத்த வாழ்க்கை உயிரடையட்டும். புது பலனை கொடுங்கப்பா, புது வாழ்க்கை தொடங்கட்டும்பா. அவன் மூடின எல்லா காரியங்களையும் இந்த நாள்ல திறங்கப்பா. நல்ல கையை தட்டி நன்றி. எல்லாவற்றையும் ஃப்ரீ பண்ணுவா. ஹல்லேலூயா. ஆராதனை ஒரு இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கும்போது, அவர் பிரசன்னத்தை உணரணுங்கிற ஏக்கத்தோடு ஆராதிக்கும் போது, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் பார்த்துக்கிறேன். அந்த பிரசன்னத்துக்குள்ள மட்டும் நம்ம வந்துடணும். ஹல்லேலூயா. முன்னாடி விடுறார் யோசபாத் துதிய. இன்னைக்கு துதி ஏதோ ஒரு கடமைக்காக மாறிட்டு இல்லை, அவரை மகத்துவங்களை அவரை உணர்ந்து, எங்க அப்பா யாரு தெரியுமா,
அப்படின்னு உணர்ந்து ஆராதிக்கும் பொழுது அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் செய்து முடிச்சிடும். ஹல்லேலூயா. இப்படிதான் தாவீது எனக்கு காமிச்சார். தாவீது கம்ப்ளீட்டா வாஷ்ட் அவுட் ஆயிட்டார். அந்த சிக்லாக்கில் நீங்க பார்க்கும்போது எல்லாரும் அடிக்கடி சொல்றதுதான், ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. கம்ப்ளீட்டா அல்றதுக்கு கூட பலன் இல்லை, கம்ப்ளீட். இன்னைக்கு ஆண்டர் அந்த நிலைமையில நீங்க வந்திருக்கிறீங்களா? ஆண்டர் சொல்றாரு, நான் உங்களை பலப்படுத்துவேன். அவருக்கு ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அவரு சமூகத்துக்கு போனா எனக்கு இருக்கிற, நல்லா புரிஞ்சுக்கங்க, அல்றதுக்கு கூட பலன் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டா எம்டி ஆயிட்டார். அப்படிதானே? அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு யாராவது கையை பிடிச்சு நடத்தணும். ஹல்லேலூயா. மனுஷன் கையை பிடிச்சா விட்டுருவான், தெரியும். பார்த்தா ரேபத்தை கொண்டு வாப்பா, அடுத்த ஸ்டெப் வைக்க முடியலப்பா, உங்க ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும். நல்ல ஒரு அந்த இடத்துல அவர் என்ன முடிவெடுக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். கொண்டு வா. மனிதர்கள் கல்லறிகிறது கூட ஒரு பக்கம் இருந்தாலும் he decided வேற எங்கேயும் போகல. இல்ல அதுல ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போய் அடிச்சிரும். அதாவது அவர் ஃபர்ஸ்ட் எங்க கொடுக்கிறாரு? அந்த பாதத்துல திடப்படுத்தி கொண்டான்னு நம்ம ஈஸியா சொல்றோம். he filled with his strength. அவருடைய பலத்தினால ஆட்கொள்ளப்பட்டான். இல்லைன்னா அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடிஞ்சிருக்காது. சொந்த குடும்பம் பலிக்குது, சுத்தி இருக்கிற தெரு மக்கள் பலிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷன் வெளியே வரணும்னா அவன் தூக்கப்பட்டு தான் சாகணும், வேற வழியே கிடையாது. ஆனா அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை மாற்றி ஒன்னு நிறுத்தும் அப்படின்னா அது தேவ சமூகம் தான், தேவ பிரசன்னம் தான், தேவ பலன் தான் அந்த சூழ்நிலையை கடந்து போக வைக்கும். அதான் பவுல் எழுதுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேர்டுக்கு கொஞ்சம் வாங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:11 வாசிங்க. 11, 12. இல்லை, ஹல்லேலூயா. மனரம்யமாய் யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு? He was teached by God. சர்வ வல்லமையுள்ள ஜீசஸ்ட எந்த நிலைமையில இருந்தாலும், whatever may be the stage, அந்த ஸ்டேஜில் அவருக்கு இந்த இடத்துல பிலிப்பு சபையிட்ட அவங்க ஒரு சில ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைம்ல ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து வர்றார். அந்த இடத்துல சொல்றாரு, இந்த ஹெல்ப் வர்றதுனால இல்லப்பா, என்ன ஹெல்ப் பண்ற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா நிறைய குறைச்சல்ல நீங்க உதவி செஞ்சதெல்லாம் உண்மைதான், ஆனா அதை விட தேவ பலன் ஒண்ணு இருக்கு, காமிச்சு கொடுக்கிறாரு சபைக்கு. அந்த பலன் எனக்குள்ள இருக்கிறதுனால மனரம்யமானா, அடுத்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்டே எழுதுறாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும். எப்படி சொல்றாரு? I was teached by God. எனக்கு போதித்தாருப்பா. அதான் கொரிந்து சபையிலேயே போதிக்கிறாருல்ல. ஒரு முள்ளு வருது, அந்த இடத்துல சொல்றாரு, 3 தடவை கேட்கிறாரு, முடியல. அது சாத்தானுடைய தூதனா இருந்தாலும் அந்த இடத்துல ஒண்ணு சொல்லி கற்றுக்கொண்டாரு. என்னது? பலவீனத்துல அனுபவிக்கிறார். பலவீனத்துல என் பலன் பூர்ணமா விளங்கும். இங்கதான் பிலிப் சபைட்டு அதை வந்து சொல்றாரு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் அங்க பார்த்துட்டு தான் வரேன். என் சரீரமே கம்ப்ளீட்டா முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. நான் ஆண்டவர் ஒரு வேர்டு கொடுத்துட்டாருப்பா, பலவீனத்துல என் பலன்
இந்த சூழ்நிலையில என் பலன், இந்த பிரச்சனையில என் பலன், என் வாழ்க்கை பயணத்துல அவர் பலன் போதுமானது. He learned. அந்த சூழ்நிலையில படிப்பிக்கப்பட்டிருந்தா. அதனாலதான் தாழ்ந்திருக்கவும் தெரியும்பா, குடிசையில இருக்கையும் தெரியும், ஏசியில இருந்தாலும் இருந்துக்குருவேன். சில ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது ஒரு கிராமத்தில் அவங்க இருக்கிற ஒரு வீட்டில் கொடுப்பாங்க, அங்கே பாத்ரூம் கூட இருக்காது. போய் இருந்துட்டு மனரம்யாக இருந்துட்டு வெளியிலலாம் பாத்ரூம் போயிட்டு வந்து ஊழியம் செய்வோம். சில இடத்துல ஏசி ரூமும் கிடைக்கும். இருக்கிறதுனால பந்தா வராது. ஏசி ரூமில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னா ஊழியமே கிடையாது. அப்படி குடும்பத்துக்குள்ளே போட்டுக்கங்க. பிரச்சனை இருக்கா, சமூகம் இருக்காப்பா, ஹல்லேலூயா, அந்த உணர்வோடு ஓடிரணும். இந்த இடத்துல என்ன சூழ்நிலை வந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை இங்க இருக்கு, தேவ பலன் இங்க இருக்கு. இந்த இடத்துல அவர் பலனை நிறுத்தல, தேவ பலனை நிறுத்துறதுனால I can overcome whatever comes before me. எனக்கு முன்னாடி என்ன வந்தாலும் என் பலத்தை நான் சார்ந்து நிற்காம அவர் சமூகத்தில் நின்று அவரை சார்ந்து நிற்கிறதுனால அந்த சூழ்நிலையை கடக்க, மேற்கொள்ள, சகிக்க எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க பலனோடு என்னை அனுப்புங்கப்பா. சும்மா ஆண்டவர் உங்ககிட்ட பேசல. இன்னைக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமா ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசிட்டு இருக்கிறா. ஒரு போதும் இந்த உலகத்தின் பலனையோ உங்க பலனையோ எதுலையும் சார்ந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்றார் தீர்க்க தரிசனமா, என் பிள்ளைகளை என் பலத்துல சார்ந்திருக்க சொல்லு. ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும் நான் கூட இருந்தா போதும், ஓடி முடிச்சிடலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க, அவரு கூட இருந்தா போதும்யா. ஹல்லேலூயா. சூழ்நிலை வந்து கேட்கும், இது வேற மாதிரி பலனா தெரியுதே, இந்த பலனுக்கு முன்னாடி நான் நிற்க முடியாதே அப்படின்னு என்ன செய்யும்? சூழ்நிலை சொல்லும். வியாதி இருந்தாலும் அந்த வியாதியின் மத்தியில ஒரு பலன் நம்மளை ஆளுகை செய்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்மளை நடத்த அவருடைய பலன் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் இந்த இடத்துல சும்மா எழுத அனுபவிச்சு எழுதியிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் என்ன காரியங்கள் வந்தாலும்ப்பா, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், அதான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுவார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16-17. ஒருவனும் என்னோடு கூட இருக்கல, எல்லாரும் என்னை கைவிட்டாங்கப்பா. வேண்டாம் ஆண்டவரே, அவங்கள விட்டுருங்கப்பா, அது ஒண்ணும் இல்லை. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று நிறைவேறுகிறதற்காகவும் கேட்கிறதற்காகவும், நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க, என்னை பலப்படுத்தினா. அங்க வந்து யாருமே எனக்கு துணை இல்லப்பா, ஆனா ஒன்ன செஞ்சுட்டேன், அவரு பலத்துல நான் சார்ந்துட்டேன். முடிச்சிட்டாருப்பா. என்ன நோக்கத்துக்காக அங்க கொண்டு போனாரோ அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அவரு பலன் எப்படிப்பட்ட பாதைகள் வழியா நம்ம கடந்து போனாலும் அவர் ஏக்கத்தை, ஒரு திட்டத்தை, தரிசனத்தை, அந்த பலன் நமக்குள்ளிருந்து நிறைவேற்ற போதுமானது, மகத்துவமானது, எண்ணி முடியாதது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல தாவீதுக்கே அது புரிஞ்சிருந்து அப்படின்னு சொன்னா, இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள புதிய ஏற்பாட்டுல வாழுகிற நம்ம அதிகமா என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எங்களால் ஆகும் யோசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லப்பா. ஏன்? எல்லாம் உங்க பலன் தான். கர்த்தருடைய பலனை நம்ம சார்ந்து இருக்கும் போது பிசாசுக்கு நல்லா தெரியும், யார் பலத்துல இந்த பிள்ளை வருது, சுய பலத்துல வருதா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிட்டு, நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், 10 அதிகாரம் வாசிக்கிறேன், இதெல்லாம் 2வது 2 அதிகாரம் வாசிச்சாலும்
2-3 மணி நேரம் கொடுத்தாலும் அது தேவ பிரசன்னத்துல கொடுத்தாதான் பலன். வெளியே சொல்றதுக்காக கொடுக்க கூடாது. சில நேரம் ஒரு பாட்டையே 10-20 தடவை பாட வச்சுட்டே இருப்பாரு, அளவில்லாமல் பிரசனம் ஊட்டப்பட்டுட்டே இருக்கும். அப்படின்னா அவர் யோசனைக்கு என்னை விட்டு கொடுத்து அவர் எதை ஏங்குறாரோ, எது அவருக்கு பிடிக்கோ அதுக்கு என்னை தாழ்த்தி விட்டு கொடுக்கும் போது என்னை அறியாத ஒரு தேவ பலன் என்னை ஆளுகை செய்யும். அது என் ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க வைக்கும். ஹல்லேலூயா. ஆசாவும் அப்படிதான். ஆசா ராஜா, யூதா ராஜா, எத்தியோப்பியர் 10 லட்சம் பேர் வாரான். யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் பேர் வாரான். அந்த கொஞ்சம் அதை வாசிப்போமா? 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்ல 14:10. கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்யறதே லேசான காரியம். கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து வந்தோம். பாருங்க, இதுல நல்ல ஒண்ணு நீங்க புரியணும். அவரை சார்ந்து, உடனே ஆண்டவர் சொன்னாரு, இந்த சார்ந்து அப்படிங்கிறது நீ அப்படி கொஞ்சம் பின்னாடி போன்னு சொன்னாரு. நீ 14ஆம் அதிகாரம் அதே 14 2-3 வாசிங்க. செம்மையுமானதை செய்தான், சிலைகளை உடைத்து வெட்டி தேடவும் ஹல்லேலூயா. சார்ந்து அப்படிங்கிற அந்த வேர்டுல நான் அவரை சார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்யறேன்னு அர்த்தம். அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு சும்மா நான் ஏசப்பாவையும் தேடுறேன், இன்னொன்று அப்படி போய்க்கிருவேன், என் இஷ்டத்துக்கும் வாழ்வேன், ஏசப்பா எனக்கு துணை செய்யணும். எப்படி முடியும்? முடியவே முடியாதுல்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அதுல தெளிவா இருக்கும். ஆசா என்னெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அதை செய்தான். இந்த சார்ந்துங்கிறத திரும்ப திரும்ப அழுத்தினார். இதை சொல்லு. 2 இடத்துல நம்ம காலை வச்சுட்டு அவர் இறங்கி உதவி செய்யணும், அவர் பலன் என்ன நடத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. நான் அன்போடு சொல்றேன், தீர்மானம் பண்ணுங்க. ஒண்ணு பாகால் தெய்வம்னா சத்தமா சொல்லுங்க. இதுனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்ல. அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற ஒரு சில விக்கிரகங்கள் உனக்குள்ள இருக்கு. உன் கேரக்டர் உனக்கு ஒண்ணு விக்கிரகமா உனக்குள்ள காணப்பட்டு இருக்கு. இத மேல தூக்கி வச்சிருக்க. சின்ன சின்ன பெருமை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. இந்த இடத்துல தாழ்த்துறான். ஐயா, பலன் உள்ளவனானாலும் பலனற்றவனானாலும் உங்களால உதவி செய்ய முடியும்பா, உங்களை முழுவதும் சார்ந்து கொள்றேன் அப்படின்னா தாழ்த்திட்டாரு. யாரை கொண்டு எதுவும் உங்களால செய்ய முடியும். அது சின்னவன் பெரியவன் இல்லப்பா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. யாருக்குனாலும் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ அங்க உங்க பலன் இருந்தாதான் எதையுமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் செய்வதற்கு தெளிவா இருக்கிறாரு ஆசா. இதன் அடிப்படையில தான் கர்த்தர் அங்க என்ன செய்யறாரு, இறங்குறாரு. இன்னைக்கு நீங்க எதெல்லாம் உங்களுக்கு விக்கிரகமா தோன்றுதோ, சரீர இச்சை ஒரு விக்கிரகமா இருக்கலாம், அது உங்களை விட்டு போகாமலே இருக்கலாம். இன்னைக்கு அதே ஆண்டவர் சொல்ல சொன்னார், ஒரு சில இச்சை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க குடும்பங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறத தடை பண்ணுது. அது எந்த இச்சைன்னு எனக்கு தெரியல.
சும்மா நேரம் போக்குக்கு தானே பிரதர், ஒரு அரை மணி நேரம். நான் ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், ஒரு நியூஸ் பார்க்கணுன்னாலும் நீ 5 நிமிஷம் நியூஸ் பார்த்தன்னா அந்த காரியத்துக்காக குறைஞ்சது 10 நிமிஷம் ஜோமனு. இல்லைன்னா நியூஸும் பார்க்காதயா நீ. நியூஸை பார்த்து அந்த குடும்பத்துக்கு இப்படி நடந்துச்சு, என் தேசத்துல இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சுன்னு போய் அப்படி சொல்றதுக்கா பாரம் இல்லாம நியூஸ் பார்க்காத. வாலிப தம்பி ஒருத்தர் கொஸ்டின் கேட்டான், எதுன்னு துணிகரம் அப்படின்னு சொன்னான். முதல்ல துணிகரம் தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை நீ திருடுனாலே துணிகரம் தான். அதான் அந்த இச்சை போக மாட்டுக்கு, அதனாலதான் அந்த இச்சை திரும்ப திரும்ப சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஏன் பிரதர் இந்த பாவ இச்சையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை? ஏன் பிரதர்? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆவியானவர் எல்லைகள்ல அசைவாடுனா விடுதலை. ஆவியானவர் எங்க அசைவாடுவார்? எந்த சரீரத்தில் அசைவாடுவார்? அவருக்கு பிரியமான இடத்துல நீங்க சொல்லலைனாலும் வந்துருவார். அல்லேலூயா. அப்ப அந்த பிரியமான இடமா மாறுவதற்கு அவரை சார்ந்திருக்கேன், அவரை சார்ந்திருக்கேன், அவரை சார்ந்திருக்கான்னு சீக்வல் டு செம்மையானதை செய்தான், நியாயப்பிரமாணத்தின்படி செய்தான், விக்கிரக கோட்டைகளை தகர்த்தான், பலிபீடங்களை இடித்தான், பிதாக்கள் ஆராதித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கனத்த துதியை கொடுத்தான். கர்த்தர் இறங்கினார். இன்னும் ஒரு சில இச்சைகளை மேற்கொள்ள முடியலையா? பவுல் எப்படி அந்த ஸ்டாண்டர்ட் அந்த வார்த்தை சொல்ல முடிஞ்சது? எப்படி சொல்ல முடிஞ்சது? 1 கொரிந்தியர் 4:4 நினைக்க, என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் நான் காணேன், ஆனால் என்னை நியாயம். ஒரு இருதயத்துக்குள்ள ஆண்டவருக்கும் அவருக்கும் வெளிப்புற ரீதியில் அவருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் குப்பை, நம்ம ஒன்றும் இல்லைதான். ஆனா இருதயத்தின் அடிப்படையில் அந்த பிரசனத்தை அனுபவிக்கிற அளவுக்கு ஒரு தொடர்பு அவருக்கும் தேவனுக்கும் ஒரு சுத்த மனசாட்சியோடு அவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு, அவர் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த இருதயம் ஏதுவானதாயிருந்தது. அது போதையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதுதான் உங்கள்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். எல்லைகளில் அவர் போராடுவார், எல்லைகளில் ஒரு சமாதானத்தை ஆவியானவர் கட்டளையிடுவார். ஆனால் நீங்கள் இந்த நாளில் ஆண்டவரே என்ன நாளும் சரி, நீங்கள் நான் சொல்கிறேன், ஒரு சில பாதை உங்களை திரும்ப திரும்ப அழுத்திட்டு இருக்கா. நீங்கள் செய்கிறத ஆண்டு கொடுக்குற நேரத்தை மகிமையை எனக்கு சின்ன வயசுலேருந்தே அதை கற்றுக் கொடுத்துட்டேன். ஆண்டு ஒரு நாள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் குற்றப்படுத்த மாட்டார், பிசாசு மட்டும்தான் குற்றப்படுத்துவான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிசாசு தான் நம்மளை குற்றப்படுத்துவான். ஆனா நாம் மேற்கொண்டு வருவதற்கு அவர் எனக்கு பலன் கொடுப்பார். அது பாவமா இருக்கலாம், அது நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சில பிரச்சனையா இருக்கலாம், ஒரு சில சூழ்நிலையா இருக்கலாம். அதுல பலன் கொடுத்து என்னைய தப்புவிப்பதுக்கு ஒரு போக்க உண்டாக்குவார், தாங்க பலன் கொடுப்பார். ஆனா பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? குற்றப்படுத்திட்டே இருப்பான். அதான் நான் சொல்றேன், என்னதான் ஒரு குற்ற மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்தாலும் நான் பிசாசை பார்த்து ஒன்று சொல்லுவேன், நீ யாருடா என்னைய குற்றப்படுத்த? Who are you? நீ யார் என்கிட்ட பேசுறதுக்கு? எனக்காக உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தின தேவன் எனக்குள்ள வாசமா இருக்கிறார், அவர் பேசட்டும். Who are you அப்படின்னு இப்படிதான் நம்ம சொல்லணும். யார் நீ? தேவன் என்கிட்ட பேசட்டும், அவர் என்னை அடிப்பாரு, அவர் என்னை தூக்குவாரு. நீயா? இந்த தீர்மானத்துக்குள்ள நம்ம வந்துடணும். ஆண்டவர் நம்ம எல்லைகளில் குடும்பங்களில் நம்ம நடந்து கொண்டிருக்கிற பாதையில் அளவில்லாத அவர் பலனை நாளுக்கு நாள் கொடுத்து அவர் எதிர்பார்க்கிற முடிவை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் அப்போ உங்க துணிகரம் எது தெரியுமா? கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காது, சமூகத்தில் இருக்க வேண்டிய ஆவியானவர் இதை சொன்ன உடனே அப்படி, அப்பா நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒரு நாளைக்கு நீங்க தீர்மானிச்சிருக்கீங்களா? அதை கொடுங்க. நான் சொல்றேன், ஒன்றன் பின் ஒன்றாய் அவருக்கு பிடிக்காத காரியம் உங்க எல்லையில விட்டு போலன்னா என்கிட்ட கேளுங்க. அந்த பிரசனம் உள்ள வரும், ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பிடிக்காது உங்களை அறியாம ஒதுங்கிக்கிட்டே இருக்கும். அவருடைய பிரசனத்துல நீங்க துள்ளி குதிப்பீங்க, அவருக்காக வாழ்ற ஏக்கம் தானா வரும்.
இந்த பாவம் போன்னு ஒரு நாளில் சொன்ன பிரதர். ஆனா அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை, மகிமையை, கனத்தை, துதியை கொடுக்கும் போது அவருடைய பலன் என்னை ஆளுகை செய்து என்ன வாழ வச்சது பிரதர். நீங்க என்ன பாவத்தில் இருந்தாலும், என்ன சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட பாதையில கடந்து போனாலும், உங்களை விடுவிக்கிறவர், உங்களை தூக்கி எடுக்கிறவர், அவருடைய பலத்தினால உங்களை அலங்கரிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவரே, நான் சொன்னதை சொல்லிட்டேன், ஆவியானவர் போதுங்கிறார். போதும்டா, கொஞ்ச நேரம் எழும்புவோமா, போதும்பா அப்படிங்கிறார். முடிச்சிருவோமா, எழும்பு நின்று கொஞ்ச நேரம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ லார்ட். தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே வாழ்வம்பா. உங்க துக்கப்படுத்துற காரியம் எதுவுமே எனக்கு வேண்டாம். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை தடுக்கிற காரியம் வேண்டாம்ப்பா. என்னை நிரப்பிருங்கப்பா. சொன்னீங்கல்ல, என்ன பலப்படுத்துற, உங்க பலத்தினால எதையும் மேற்கொள்ள, எதையும் செய்ய, பாவத்தை மேற்கொள்ள, சூழ்நிலையை மேற்கொள்ள, உபத்திரவத்தை மேற்கொள்ள, எந்த இடத்துலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அப்பா அப்பான்னு சொல்லு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆராதித்து என்னை அவர் நடத்துறத நான் ஆவில உணர்றேன். ஆண்டவரே, தகப்பனே நன்றி. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா முடியாது முடியாது. குயவன் நீ களிமண்ணா, குயவன் நீ களிமண்ணா, உமது விருப்பம் போல் வணைந்து கொண்டு உலகெங்கும் பயன்படுத்தும். உமது விருப்பம் போல் வணைந்து கொண்டு உலகெங்கும் பயன்படுத்தும். முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது முடியாது. மண்ணோடு நான் ஒட்டியுள்ளே, மண்ணோடு நான் ஒட்டியுள்ளே, உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே. உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே. முடியாது முடியாது உம்மை தெரிந்து உங்க பலன் இறங்கு, உங்க பலன் தேவைப்பா. முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய